ஸோ இப்போ நம்ம ஐகானிக் மெரினா பீச்ல தான் இருக்கோம். நம்ம மெரினா பீச்சா இது அப்படின்னு ஷாக் ஆகுற விதமா தான் பயங்கரமான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா வந்து இந்த செட்டப் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கிடைக்கணும், அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் என்ன அப்படின்னா கிளீனா இருக்கட்டும், சேஃபா இருக்கட்டும், குவாலிட்டி, அதுக்கப்புறம் முக்கியமான இந்த எல்லா அடிப்படை தேவைகள் இதெல்லாமே இருக்கிற ஒரு பீச்சுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்காக இந்த எல்லா விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குடில் வச்சிருக்காங்க, வாட்ச் டவர் வச்சிருக்காங்க, மேல போய் ஏறி பாக்குற மாதிரி. சாய்வு நாற்காலிகள் வைக்கப்பட்டிருக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக. ஸோ ஃபேமிலியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இது மெயின்டெனன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். ரொம்ப சுத்தமா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேருடைய கணிப்பும் அதுதான் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு குப்பைகளும் இல்ல. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப சிறப்பா அவங்களுடைய வேலைகள் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த யோகா பண்றதுக்காக தனியா ஒரு மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்பவே ஏஸ்தட்டிக்கான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அங்க ஒருத்தர் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை இப்போ வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் நடைபாதையில இருந்தே இது கொஞ்சம் தூரத்துல தான் இந்த டிஸ்டன்ஸ்ல இது வருது. இது இன்னும் போக போக நிறைய இடங்கள்ல வைப்பாங்க. அப்ப பார்க்கவே ரொம்பவே பிரமாதமான ஒரு லுக்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வாட்ச் டவர் கீழே தான் நிற்கிறோம். இது பார்க்கவே பிரமாதமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஃபாரின் பீச்சஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னல, இப்போதைக்கு அந்த ஏணி எதுவும் வைக்கல. அதுக்கான வேலைகள் படிப்படியா போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே அந்த ஸ்டெப்ஸும் வைக்கப்படும். ஸோ அப்போ நம்ம மேலே ஏறி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த வாட்ச் டவர் மேலே நின்று இந்த பீச்சுடைய வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆசையை டெஃபினட்டா இங்க நம்ம மெரினா வந்தா நிறைவேற்றிக்கலாம். பார்க்கவே ஒரு ஃபாரின் பீச் லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவா பீச்லாம் போனா ஒரு லுக் ஒன்று இருக்கும்ல, மால்டீவ்ஸ், கோவா, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மெரினால மட்டும் இல்ல, பாலவாக்கமா இருக்கட்டும், உத்தண்டி, அதுக்கப்புறம் திருவான்மியூர், இந்த பீச்சஸ்லயும் இதே மாதிரி விஷயங்கள் நல்ல இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம், கடலூர், ராமேஸ்வரம் இப்படி 10 முக்கியமான பீச்சஸ்க்கும் குளோபலி இந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ரொம்ப அழகா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு வராங்க. அதுக்கு மக்கள்கிட்டயும் ரொம்ப அழகான வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. எப்பயும் போல இது எல்லாருக்கும் ஆக்சசபிள் தான். ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாம் இலவசமா இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். இது நம்மளுடைய சென்னை டூரிசமை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாகவும் பார்க்கப்படுது.